நல்ல ஒரு மீன் கறிகிற வாசம் வந்தாலே நம்ம டயட் பண்ணுறது எல்லாமே மறந்து போயிடும். சோறில் நிறையவே அந்த கறியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போதே உள்ள டேஸ்ட்டு தனி தான். இன்றைக்கி நான் வந்து வவ்வால் மீனில் ஒரு கறி வச்சுருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எந்த மீனில் வேணுங்களும் ட்ரை பண்ணலாம். இதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சி, 4லேருந்து 5 பல் பூண்டு, அது ரெண்டுமே கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் 15 சின்ன வெங்காயம் எடுத்திருந்தேன். இதுவும் சேர்த்து ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆக தேவையில்லை, ஒரு அளவுக்கு கொஞ்சம் வதங்கினா போதும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தா தூள். இது வந்து இந்த ஆயிலே நல்லா குக் ஆகணும். தீ வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்குங்க. இதை நல்லா வதக்கி விட்டு வாசம் வரணும், நல்ல அந்த வெந்தயத்தின் பச்சை வாசனையெல்லாம் போகணும். கறி வந்து திக்காக இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் வெங்காயம் நிறையவே ஆட் பண்ணக்கூடாது. அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். நல்ல பச்சை வாசனை மாறின கையோடு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிங்க. இந்த சூடிலேயே மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன், அதே மாதிரி 4 டீஸ்பூன் ப்ளெயின் சில்லி பவுடர். இது வந்து இங்கே உள்ளது உரப்பில்லாததுனால தான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். எப்போதுமே நான் சொல்கிறது தான். உங்களுக்கு தேவையான அளவுக்குள்ள உரப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. அடுப்பு ஆஃப் பண்ணாலும் பாத்திரத்தின் சூடுலேயே நமக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும். அப்படி செய்யும்போது கலரெல்லாம் சேஞ்ச் ஆகாது. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுக்க போகிறோம். மசாலாலும் நல்லா இதிலே சேர்த்து கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும். ஒரு பெரிய எலும்பிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளி நல்லா ஊறாம வச்சுட்டு அதிൻ്റെ எல்லாம் தண்ணியை நான் இந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து திக்காக கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இன்னொரு பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை, ஒரு பெரிய டொமேட்டோ கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். இல்லாட்டினா 2 டொமேட்டோ கூட சேர்க்கலாம். இதெல்லாம் வதங்கணும்னு அவசியமே இல்லை. முருங்கைக்காய் இருந்ததுனால அதுவும் ஆட் பண்ணிவிட்டேன். இல்லாட்டினா நீங்கள் ப்ளெயினாகவும் செய்யலாம். ரொம்ப சிம்பிள் தான் இந்த குழம்பு வைக்கிறது. அரைச்ச மசாலாவில் தண்ணி ஆட் பண்ணாமல் வந்து இதை நல்லா குக் பண்ணி எடுக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அது மேலே அப்படியே தெறிச்சிட்டே இருக்கும், நம்மளுக்கு கிண்டவே முடியாது. ஓரளவுக்கு மசாலாலாம் நல்லா வெந்து அப்படியே வற்றி வரும்போது மிக்ஸி ஜாரில் திரும்பவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதுவும் ஆட் பண்ணிவிட்டு புளி கரைச்சி வச்சதுன்ற பேலன்ஸு தண்ணி இருக்கும்ல எல்லாமே சேர்த்து நல்லா பாயில் பண்ண விடுங்க. நமக்கு எந்த அளவுக்கு கறி தேவைப்படும் அப்படி நீங்கள் வந்து எல்லாமே ஒரு மெஷர்மெண்ட்டில் சேர்த்தா போதும். சில ஆள்காருக்கு வந்து ரொம்ப திக்காக பிடிக்கும். அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி செஞ்சுக்கலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் 1 கப்பு தேங்காய் பால், ஒரு அரை மூடி தேங்காயை நான் பால் எடுத்து வச்சுருந்தேன். இதில் வந்து உப்பு தேவையான அளவுக்குள்ளதை ஆட் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணி நல்லா பாயில் ஆகணும். அதுக்கப்புறம் தான் மீனெல்லாம் சேர்க்கணும். வவ்வால் மீன், வஞ்சனை மீன் ரெண்டும் கலந்து தான் நான் இன்றைக்கி கறி வச்சுருந்தேன். ஸோ அதோட தலையும் எல்லாம் சேர்த்து போடும்போது தான் மீனுக்கு நல்ல டேஸ்ட்டு வரும். பச்சை மிளகு வந்து நடுவில் கீறிட்டு 5லேருந்து 6 அதுவும் சேர்த்து கவர் பண்ணி ஒரு 10 மினிட் வேக வச்சு எடுத்து பாருங்கள். நல்ல சூப்பர் டேஸ்டியான குழம்பு ரெடி ஆகிடும். இது வந்து நம்ம சோறில் சைட்லேயே வச்சு தொட்டெல்லாம் சாப்பிடாம அப்படியே நிறையவே அது மேலே ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். அது வந்து நான் இன்றைக்கி வவ்வால் மீனெல்லாம் எடுத்திருந்தேன்ல, முள்ளும் கொஞ்சம் கம்மி தான், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸி. வீடு முழுவதும் மீன் கறிகிற வாசம்தான். டாக்ஸ் எல்லாம் என்ன சுற்றியே வந்துட்டு இருக்கு. அதனால் நான் நின்றுக்கிட்டே இப்படி உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். ஏன்னா அது ஸ்டாப் பண்ணவே முடியல. சோறில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வச்சுக்கலாம் தான் நினச்சது. அந்த கறியோட டேஸ்ட்டிலே நான் முழுசாகவே சாப்பிட்டுட்டு பொய்யெல்லாம் சொல்லலை. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி மீன் கறி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் தான் தெரியும் இதோட ருசி எப்படி இருக்குதுன்னு. எந்த மீனில் வேணுங்களும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கறி செஞ்சு ட்ரை பண்ணலாம்.